திருப்பலி முன்னுரை. அன்பு நிறைந்த இறை சமூகமே, குட் ஈவினிங். இன்றைய திருப்பலியானது துணிச்சல் நிறைந்த தந்தை டொன் போஸ்கோ என்ற இறை சிந்தனையை மையமாக கொண்டுள்ளது. நாம் கொண்டாடும் நம் புனிதர் தம் பணிவாழ்வில் மேற்கொண்ட எல்லா செயல்களிலும் இறையாற்றலால் தமது துணிச்சலை வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுவது போல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறார். அதன்படி வாழ்ந்து காட்டியவர்தாம் புனித டொன் போஸ்கோ. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுவது போல, பணப்பையோ வேறு பையோ எதுவும் இல்லாமல் இறை நம்பிக்கையால் உந்தப்பட்டு இளைஞர்களையும் ஆன்மாக்களையும் மையப்படுத்தி வாழ்ந்தவர் நம் புனிதர். இப்புனிதரின் நவநாளில் பங்கு பெற வந்துள்ள இறைமக்களாகிய நாம் இவரது பாதையில் வழிநடக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். தேங்க்ஸ். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்டது 71 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. இந்த நாடு மக்களுக்காக, மக்களால் ஆட்சி செலுத்தப்படுகின்ற நாடு. உலகிலேயே மிக பெரிய ஒரு குடியரசு நாடாக
இந்தியா திகழ்வது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கின்றது. இந்த நாட்டின் உண்மையான குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும் நல்ல கிறிஸ்தவர்களாக நேர்மையான குடிமக்களாக உருவாக வேண்டும் என்று தொன்போஸ்கோ விரும்பினார். ஆகவே தொன்போஸ்கோவின் பாதுகாவலில் வாழ்கின்ற நாம் எல்லோருமே நல்ல கிறிஸ்தவர்களாக நேர்மையான குடிமக்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோவின் விருப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம், நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். இந்த நாடு உண்மையாக அதனுடைய குடியரசு தன்மையை உணர்ந்து செயல்படவும், நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்கள் நேர்மையோடு நாட்டை ஆட்சி செலுத்தவும், குடிமக்களின் நலனில் அக்கறையுள்ளவர்களாக அவர்கள் இருக்கவும், குடிமக்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயலாற்றவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நம்முடைய தந்தை புனித ஜான் போஸ்கோ வழியாக இந்த நாளிலே உருக்கமாய் ஜெபிப்போம். புனித ஜான் போஸ்கோ தான் வாழ்ந்த காலத்திலே தான் முன்னெடுத்த பணிகளிலெல்லாம் துணிச்சல் நிறைந்தவராக செயல்பட்டார். இத்தகைய துணிச்சல் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார், பராமரிக்கின்றார் என்ற நம்பிக்கையிலும், அன்னை மரியாள் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில்தான் அவர் துணிச்சலோடு அனைத்து பணிகளையும் செய்தார். எனவே நம்முடைய தந்தை புனித ஜான் போஸ்கோ நமக்கு எடுத்துக்காட்டாக இன்று கொடுக்கப்படுகின்றார். இந்த அருமையான நாளிலே இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற சென்னை சலேசிய மாநிலத்தின் துணைத் தலைவர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்களை பங்கின் அருள் பணியாளர்கள் சார்பாகவும் பங்கு பேரவை இறை மக்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தந்தை தார்சியூஸ் அவர்கள் பெரம்பூர் தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி தாளாளராகவும் இல்லத்தந்தையாகவும் இருக்கின்றார். அங்கே குரு மாணவர்கள் பயிலுகின்ற இடமாகவும் அது இருக்கின்றது. அந்த குரு மாணவர்களோடு சேர்ந்து அருள் சகோதரர்களோடு தந்தை அவர்கள் இன்றைய திருப்பலியிலே நம்மோடு பங்கேற்றிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எனவே அருள் தந்தை தார்சிஸ் அவர்களையும் அருள் சகோதரர்களையும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற குரு மாணவர்களையும் அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய கிளை பங்கை சார்ந்த டிவி நகர் இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுடைய வருகை எங்களுக்கு ஊகை அளிக்கின்றது. எனவே இந்த திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மார்சலின் செல்சியா நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு நிறைவான உடல் உள்ள நலனை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். அவருடைய கருத்தை ஏற்று இறைவன் அவருக்கு நல்ல எதிர்காலத்தை அளிக்க வேண்டும் என்றும், எம் ஜான்சிராணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் புதிதாக சேர்ந்திருக்கின்றார். அவருடைய தொழில் வளர்ச்சி பெறவும் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். அவருடைய கருத்துக்களுக்காகவும், அனஸ்தாஸ் லூசியா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான்சிராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும், அனிதா ஜோன்ஸ் கேன்சர் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்றும், பன்னீர் ஆடியோ நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்களும் அதில் பணியாற்றுகின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும், திவ்யா இதயத்தில் உள்ள கட்டி நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அவருடைய வேண்டுதலை ஏற்று புனித ஜான் போஸ்கோவின் வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக இறைவன் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு நலமளிக்க வேண்டும் என்றும், இறந்த ட்ரீசா டெய்லர் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ரெஜினா குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நம் குற்றங்குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவார் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரைப் போல நாங்களும் அன்புத்தியால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு
கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது: தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 10 1 முதல் 9 அருள் வசனங்கள். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, பிப்ரவரி மாதம் முதல் இன்று வரை எந்த பங்கிற்கும் சென்று நான் திருப்பலி நிறைவேற்றுவதில்லை. ஏனென்றால் ஒரு 5 மாதங்களாக ரோமாபுரியில் பொது அமர்வுக்காக சென்று அங்கே கொரோனா மத்தியில் எந்த ஒரு ஃப்ளைட் இல்லாமல் அங்கே மாட்டிக்கொண்டேன். அதன் பிறகு வந்த பிறகு கொரோனா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி இந்த துணிச்சல் என்ற தலைப்பு வேறு இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு இறை சமூகம் வந்து துணிச்சம் உள்ளவர்கள். ஏன்னா நான் நினச்சேன் ஒரு 10-20 பேர் தான் இன்றைக்கி கோயில் இருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பேர். அதனால் இந்த உலக அளவில் இருக்கின்ற ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அயனாவரத்தில் கொரோனாவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுதான் துணிச்சல், தெளிவாக தெரியுது. அந்த துணிச்சல் எப்படி வருதுன்னா, இயேசுவை திருப்பலியில் காண வேண்டும். உயிரை விட மிக மிக முக்கியம், வாழ்வு கொடுத்தவர் அவர். ஆகவே அவரை நம்பி நான் வாழ்கின்றேன். ஆகவே எந்த ஒரு கொரோனாவும் என்னை தொடாது என்ற அந்த துணிச்சலுடன் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஆழமாக கொரோனாவை சந்தித்தவன் நான். 40 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவன் நான். ஆனால் எதை என்னை காப்பாற்றியது என்றால் துணிச்சல். துணிச்சல் மட்டும்தான். சிரித்த முகத்துடன் துணிச்சலோடு ஜெபமாலையை பற்றி கொண்டு இறை வார்த்தையை பற்றி கொண்டு அந்த 40 நாட்கள் இனிஷியல் ஸ்டேஜ் ஜூலை மாதம் எந்த ஒரு மருத்துவரும் இடம் வரமாட்டார்கள். ஆனால் துணிச்சலுடன், ஆண்டவரே நீர் எனக்கு முழு வாழ்வை கொடுத்திருக்கின்றாய், நீர் எடுத்துக்கொண்டால் மிக மிக சந்தோஷம்,
சந்தோஷமாக நான் வந்து உன்னோடு இருப்பேன் என்ற அந்த ஒரு முக மலர்ச்சியுடன் அந்த ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டதுடன் துணிச்சலுடன் இருந்ததன் வழியாக தான் மீண்டும் ஆண்டவர் போன வருடம் 26ஆம் தேதி இதே நாளில் இந்த திருவிழாவை முன்னிட்டு நவநாள் நாட்களில் நான் திருப்பலி நிறைவேற்றினேன். இந்த வருடம் இதே 26ஆம் தேதி துணிச்சலுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய 15 மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், பெரம்பூரிலிருந்து வந்திருக்கின்றார்கள். சலேசிய துறவற வாழ்வை சுவைத்து அந்த துறவற வாழ்விலே பயணம் செய்ய வேண்டும் என்று துணிச்சலுடன் இந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். 15 பேரும் அருமையான நபர்கள். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த ஒரு துணிச்சலையும் இந்த நேரத்தில் பார்க்க முடிகின்றது. ஆகவே மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பு இந்த துணிச்சல் என்று சொல்லும் பொழுது விவிலியத்தில் 365 முறை பயப்படாதே நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். நமக்கு கிடைக்கின்ற துணிச்சல் எல்லாமே பயப்படாதே நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் அந்த துணிச்சலுக்கு அடித்தளம். அதை சுவைத்தவர்களை பார்த்து நானும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணிதான் இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார்கள். நாளைக்கு அவர்கள் புது நன்மை வாங்க போன உறுதி பூசுதல் புது நன்மையும் அருட்சாதனத்தை அவர்கள் பெறப்போகின்றார்கள். இது ஒரு துணிச்சல் தான். பயப்படாதே நான் என்றும் முன்னோடு இருக்கிறேன் என்று அதை உணர்ந்து இதோ இந்த மாலை நேரத்தில் அவர்கள் திருமுழுக்கு பெற்றுவதில் உண்மையிலே நாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவர். நம்முடைய தாய் மரியாள் அவள் இவ்வாறு நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று கப்ரியேல் வானதூதர் கூறும் பொழுது அவள் திகைத்து விடுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தில் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்ததன் வழியாக தான் துணிச்சலுடன் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று மரியாள் எடுத்து கூறுகின்றாள். மகனை பெற்றெடுக்கின்றாள், மகனுக்கு துணிச்சல் கொடுக்கின்றாள். யோசேப்பும் ஒரு சாதாரண தச்சு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு துணிச்சலுடன் அவர் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு யோசேப்பும் மரியாளும் இணைந்து இயேசுவை வளர்க்கின்றார்கள். இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு துணிச்சலுடன் அவர் செயல்பட்டார். வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சமுதாயத்திற்கு, அதுவும் பாவைகளாக இருந்தவர்களை மன்னித்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த சமுதாயத்திலே பரிசேயர்கள் மத்தியில் சதுசேயர்கள் மத்தியில் துணிச்சலுடன் அவர் போராடினார். ஸ்நாபக அருளப்பர் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது துணிச்சலுடன் அவர் ஏரோதை அவர் எதிர்நோக்குகின்றார். ஆகவே கிறிஸ்துவம் என்றாலே துணிச்சல் நிறைந்த மக்கள். ஏனென்றால் நாம் அனைவருமே ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆனால் அந்த நிரந்தரமான துணிச்சல் இருக்க வேண்டும். நிரந்தரமான துணிச்சல் நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நிலவ வேண்டும். இதற்கு தான் புனிதர்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவருக்கு நம் முன் உதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் 2018ஆம் ஆண்டு அந்த பொதுநிலையினர்களும் புனிதர்களாக வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். துணிச்சலுடன் அவர் சொல்கின்றார், பொதுநிலையினர்களும் புனிதர்களாக உங்களால் வாழ முடியும், உங்களால் புனிதர் பட்டம் உங்களால் பெற முடியும். அந்த கௌதேத்தே எக்ஸுல்தாத்தே என்ற அந்த சுற்று மடலில் அவர் கூறுவது, நீங்கள் புனிதர்களாக மாற வேண்டும் என்றால் இத்தகைய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதில் ஒன்று பி போல்டு, துணிச்சலுடன் இருங்கள். துணிச்சலுடன் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் புனிதர்களாக மாற முடியும் என்று எடுத்து கூறுகின்றார். ஆகவே அந்த மடலிலே அந்த துணிச்சலுடன் இருந்த புனிதர்களை முன்னுதாரணமாக காட்டுகின்றார். ஒவ்வொரு மறைபோதர்களுடைய வாழ்க்கையிலும் மறைசாட்சிகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் துணிச்சலுடன் இருந்ததன் வழியாக தான் அவர்கள் அந்த இரத்தத்தை சிந்தி, இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்தி அவர்கள் உயிர் நீத்தார்கள். இன்று புனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதம் 22ஆம் தேதி புனித ஆக்னஸுடைய வாழ்வை நாம் படிக்கும் பொழுது 13 வயது குழந்தையாக இருக்கின்றாள். அழகான குழந்தை. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாருன்னா ஏசப்பாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் எப்பொழுதுமே நான் ஒரு வேர்ஜினாக தான் வாழ்வேன். என்னுடைய பியூட்டி இயேசுவுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன் என்று
துணிச்சலுடன் தன் உயிரை அவர் நீத்தார். ஆகவே அந்த துணிச்சல் என்பது மிக மிக அவசியம். இன்று இந்த திருத்தலமானது புனித தொன் போஸ்கோவுடைய நாமத்தில் இருக்கின்றது. இன்று இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது சிறப்புஞ்சியில் நான் போயிருந்தேன். டான் பாஸ்கோ ஷ்ரைன் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே தான் நான் பார்க்குறேன், டான் பாஸ்கோ ஷ்ரைன் இங்கே இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், எங்களுடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ துணிச்சலுடன் இருந்தார். அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி கிடைத்தது? ஒன்று, அவருடைய தாய் மம்மா மார்கரெட் வாழ்வை பற்றி நாம் பார்ப்போம். மம்மா மார்கரெட் 24 வயசு தான் இருந்துச்சு. தொன் போஸ்கோவுடைய அப்பா இருக்கிறார், புரியுதா? தொன் போஸ்கோ அப்பாக்கு அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. மம்மா மார்கரெட் 24 வயசு இருக்கும் பொழுது இந்த தொன் போஸ்கோடைய அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்பி அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. சாதாரணமாக ரெண்டாவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும், நிறைய பேர் அலைன்ஸ் வருவாங்கள்ல, சிலர் கேட்பாங்க, ஃபாதர் செகண்ட் மேரேஜ் யாருனா இருந்தால் வேண்டாம், எனக்கு விரும்ப மாட்டேன், டிவோர்ஸாக யாருனா இருந்தால் வேண்டாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு மாப்பிள்ளை வேண்டும், அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறிட்டு. ஆனால் மம்மா மார்கரெட் 24 வயசில் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து, நான் திருமணம் செய்து கொள்கிறேன், இரண்டாவதரமாக அவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் அந்த ஒரு முயற்சி எடுக்கின்றாள். அங்கு துணிச்சல் இருந்தது. என்ன மாதிரி துணிச்சல்? ஆன்மீக துணிச்சல் இருந்தது மம்மா மார்கரெட் வாழ்வில். அதே போல் அவள் 29 வயது இருக்கும் பொழுது 5 வருடம்தான் தொன் போஸ்கோவுடைய அப்பாவோடு வாழ முடிந்தது. இறந்துடுறார். அவர் இறந்த பிறகு விதவை ஆகிறாள். தன்னுடைய மகன் தொன் போஸ்கோ 2 வயது தான், அவருக்கு வயது 2 வயது. ஆனால் அந்த ஒரு சோகத்தையும் துணிச்சுடன் அவர் ஏற்றுக்கொள்கின்றாள். ஆகவே தான் தன்னுடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு ஏழ்மையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சில நேரங்கள்லாம் உண்பதற்கு வழி இல்லை. ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டு நீ ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. 2 நாள் போயிட்டு அந்த பையன் திரும்பி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். கடைசியில் ஒரு சின்ன குட்டி, ஒரு கன்று குட்டியை வளர்க்குறாங்க. அதை வெட்டி தான் மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறார். ஆகவே அந்த ஆன்மீக துணிச்சல் ஆழமாக தொன் போஸ்கோவுடைய தாய் மம்மா மார்கரெட் மத்தியில் இருந்தது. அந்த ஒரு துணிச்சலை தான் தன்னுடைய மகனோடு பகிர்ந்து கொள்கின்றாள். ஆகவே துணிச்சல் என்பது திடீர்னு வருவதல்ல, இது ஒரு ப்ராசஸ், ஒரு பயணம். அந்த பயணத்தில் நம்முடைய மம்மா மார்கரெட் வாழ்கின்றால். அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கும் 3 பிள்ளைகள் இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவள் எடுத்து கூறுகின்றாள். இந்த ஒரு துணிச்சல் தான் புனித தொன் போஸ்கோவுடைய வாழ்வில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அதே நேரத்தில் 1824ஆம் ஆண்டு 9 வயதில் புனித தொன் போஸ்கோ கனவு காண்கின்றார். அந்த கனவில் நம்முடைய மரியாள் புனித தொன் போஸ்கோக்கு எடுத்து கூறுகின்றாள், தாழ்ச்சி உள்ளத்தோடு நீர் இருக்கும் பொழுது உனக்கு துணிச்சல் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, உடல் ரீதியாக நீர் வல்லமையுடன் உன்னால் வாழ முடியும், ஏனென்றால் நான் உன்னை வழி நடத்துகின்றேன். ஆகவே உடல் ரீதியாக அவருக்கு ஒரு துணிச்சல் கிடைக்கின்றது. 3வது, மன உறுதியும் கொடுக்கின்றார். ஆகவே புனித தொன் போஸ்கோ அன்னை மரியாள் புனித தொன் போஸ்கோ ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த 3 விதத்தில் புனித தொன் போஸ்கோ துணிச்சலை அவள் கொடுக்கின்றார். புனித தொன் போஸ்கோ அவர் வளர்ந்த வயதில் தான் ஏழ்மையாக இருந்தேன் என்று எண்ணி அவர் 1841ஆம் ஆண்டு அவர் குருவாகிய பிறகு அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கின்றது. ஒரு பணம் சம்பாதிக்கான ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது. நன்றாக பணம் சம்பாதித்தால் உன்னுடைய ஏழ்மையான குடும்பத்தையும் உன்னால் காப்பாற்ற முடியும் என்ற அந்த ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மம்மா மார்கரெட், மகனே நீர் குருவாக போகிறாய், உன்னிடமிருந்து நான் 1 பைசா எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீரும் பணத்தின் மீது எந்த ஆசையும் நீர் வைக்கக்கூடாது. நாம் ஏழ்மையில் நாம் வளர்ந்தோம், அதே போல் ஏழை எளிய அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்து ஒரு குருவாக இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பாடத்தை அவள் கற்றுக் கொடுக்கின்றாள். அப்பொழுது புனித தொன் போஸ்கோ பார்க்கின்றார், அங்கே ஒரு பெரிய புரட்சி, ஒரு தொழில் புரட்சி ஏற்படுகின்றது. இதனால் அநேக இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த நேரத்தில் தான் அவருக்கு கிடைத்த அந்த அந்தஸ்து பதவி அனைத்தையும் அவர் விட்டுவிட்டு, இதோ இந்த ஏழை எளியர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எண்ணி அவர் அந்த ஆரற்றியை அவர் தொடங்குகின்றார். அது ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு எதிர்நோக்குடன் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று அவர் துணிச்சலுடன் இருக்கின்றார். ஆனால் அந்த துணிச்சலிற்கு அவருடைய ஆன்மீக குரு டான் கஃபாசோ என்பவர் அவர் முழு உறுதுணையாக இருக்கின்றார். ஆகவே துணிச்சல் என்பது தான் மட்டும் எடுக்கின்ற ஒரு முடிவல்ல, ஒரு பயணம் அல்ல. மாறாக நம்மோடு இருப்பவர்கள் அனைவருமே அந்த ஆன்மீகத்தில் முழுமையாக ஊன்றி இருக்கின்றார்கள். அதன் வழியாக அவருக்கு அந்த துணிச்சல் கிடைக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது புனித டொன் போஸ்கோ 1854 அவர் அங்கே இருக்கின்ற சில நபர்களை சேர்த்து நாம் சலேசிய சபையை நாம் தொடங்க வேண்டும். அந்த சலேசிய சபையில் உறுப்பினர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இதோ நாம் என்னுடைய அறையில் இத்தகைய உறுதிமொழியை நாம் எடுப்போம். நீங்கள் அனைவருமே சலேசியர்களாக நீங்கள் இருந்து தொடர்ந்து இத்தகைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணி 1854 ஜனவரி 26 இந்த நாளில் புனித டொன் போஸ்கோடு இருந்த மாணவர்கள், கலியரோ என்ற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் பெயரை கொடுத்து சலேசியர்களாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒரு உறுதிமொழியை அவர்கள் எடுக்கின்றார்கள். 1862 அன்னை மரியாள், ஏனென்றால் தன்னுடைய வாழ்விலே முக்கியமாக அந்த 9வது வயதில் கண்ட கனவின் வழியாக தான் கனவை நனவாக்கினார். அதனால் அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு பெரிய ஒரு பசலிக்கா கட்ட வேண்டும் எண்ணி அவர் துணிச்சலுடன் அவர் உள்ளே இறங்குகின்றார். ஆனால் அந்த பணியை தொடங்கும் பொழுது அவரிடம் பணம் ஏதும் இல்லை. ஆனால் அன்னை மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்ததன் வழியாக கண்டிப்பாக இத்தகைய பணியை என்னால் செய்ய முடியும், பணம் இப்பொழுது இல்லை என்றாலும் அன்னையின் வழியாக அநேக நபர்கள் முன் வருவார்கள் என்று துணிச்சலுடன் அவர் உள்ளே ஏறுகின்றார். ஆகவே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தவர்தான் புனித ஜான் போஸ்கோ. இன்று புனித ஜான் போஸ்கோடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்விலே எத்தனை புதுமைகளை செய்தார், அநேக புதுமைகளை செய்தார். இந்த புதுமைகள் அனைத்தும் செய்ததற்கான ஒரு சக்தி என்னவென்றால் அவருக்கு கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார், அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார், ஏழை இளைஞர்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஆகவே தான் தொடர்ந்து அவருடைய வாழ்விலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் எப்பொழுதுமே அந்த துணிச்சல் அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆகவே தான் அவர் விசுவாசத்துடன் பயணத்தை மேற்கொண்டார். அதனால் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியை அவர் சந்தித்து கொண்டு வந்தார். ஒரு முறை டொன் போஸ்கோ நடந்து கொண்டு செல்கின்றார். அப்பொழுது இரு நபர்கள் அவர் முன்னே சென்று கொண்டிருக்கும் பொழுது டொன் போஸ்கோக்கு புரிகிறது, இந்த இரு நபர்கள் செல்வதை பார்த்தால் கண்டிப்பாக ஏதோ என்னை அடிக்க திட்டமிடுகிறார்கள் என்று எண்ணி டொன் போஸ்கோவும் மெல்ல தயக்கத்துடன் நடக்கின்றார். அதே போல் அந்த இரண்டு நபர்கள் ஒரு பெட்ஷீட்டை போட்டு டொன் போஸ்கோவை அடின்னு அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரிஜோ என்ற ஒரு நாய், நீங்கள் டான் போஸ்கோடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அந்த கிரிஜோ என்ற ஒரு நாய் எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் டொன் போஸ்கோவை காப்பாற்றிய நாய். அந்த நேரத்தில் அந்த நாய் அப்பியர் ஆகி அந்த இரு நபரையும் கடித்து குதறி விடுகின்றது. அப்பொழுது இருவருமே கேட்கின்றார்கள், டொன் போஸ்கோ எப்படியாவது இந்த நாயை நீங்கள் நிறுத்துங்க. அதனால் டொன் போஸ்கோ சொல்கிறாரு, கிரிஜோ அவங்களை கடிக்காத. இருவரும் மனம் திரும்புகின்றார்கள். அங்கே ஒரு துணிச்சல் இருக்கின்றது. இவர்கள் இரண்டரையும் பார்த்து அவர் ஓடவில்லை, மாறாக அந்த சூழ்நிலையை அவர் சந்திக்கின்றார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை அவர் கொண்டு வருகின்றார். அதே போல் ஆரட்டில் பார்க்கும் பொழுது ஒரு கார்லோ என்ற மாணவன் ஆஸ்மாவால் ரொம்ப கஷ்டப்படுகின்றார். அதனால் அங்கே இருப்பவர்கள் அனைவருமே இந்த கார்லோ என்பவனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த கார்லோ உயிர் நீக்கின்றார். அப்பொழுது டொன் போஸ்கோ சொல்கின்றார், கார்லோ இறக்கவில்லை, அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து 3 அருளிருந்த மரிய ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவன் இதோ இப்பொழுது எழப்போகிறான் என்று சொல்கின்றார். துணிச்சலுடன் இறை நம்பிக்கையுடன் இத்தகைய வார்த்தை சொல்வதன் வழியாக அங்கே கார்லோ உயிர்ப்பு பெறுகின்றான். மூன்றாவது ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கும் பொழுது புனித டொன் போஸ்கோ திருத்தந்தையர்கள் மீது அதிக அன்பு வைத்திருந்தார், உறவையும் வைத்திருந்தார். இதை பார்த்து அங்கே இருக்கின்ற அந்த அரசாங்கமானது, தூரின் நகரில் இருக்கின்ற அரசாங்கமானது இவர் இவ்வளவு ஒரு நெருக்கமாக திருத்தந்தையிடம் உறவு வைப்பதன் வழியாக
ஏதோ இவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகிறது, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் அவர் தங்கியிருந்த அந்த வல்தோக்கோ ஆரட்டரிக்கு அந்த ஹோம் மினிஸ்டர் வருகின்றார், உள்துறை அமைச்சர் உள்ளே வருகின்றார். டொன் போஸ்கோ எல்லாற்றையும் அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்க் மட்டும் பூட்டி இருந்தது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இதை திறக்கணும்னு சொல்கிறாரு. டொன் போஸ்கோ சொல்ல, சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. உடனே அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. உடனே டான் போஸ்கோ வந்து சாவி எடுத்து இதை திறந்துக்கோங்க சொல்கிறாரு. உள்ளே பார்த்தா ஒரு 4 பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரில் என்ன இருந்தது, 4 பேப்பர்லையும் ஒரு பேப்பரில் வந்து 1600 ரூபா ப்ரெட்டுக்காரனுக்கு கொடுக்கணும், 1800 ரூபா பால்காரனுக்கு கொடுக்கணும், 1100 ரூபா அந்த அரிசி பருப்பெல்லாம் வாங்கினோம். எல்லாமே கடன், காசு இல்லாமல் கடன் வாங்கி பிள்ளைங்களை வளர்த்துருந்தார். அப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு, இந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளவுக்கு யார் யார் கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீட்டாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகின்றது. அதுவும் கடைசியில் வந்து அந்த சில காசை வந்து அந்த ஹோம் மினிஸ்டர் கொடுத்துட்டு போகிறாரு, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, துணிச்சலுடன் அதை பூட்டி வைத்திருந்தவர் துணிச்சலுடன் துறக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு வழியை அவர் கொடுக்கின்றார். ஆகவே இவ்வாறு பார்க்கும் பொழுது டொன் போஸ்கோ வாழ்விலே எப்பொழுதுமே துணிச்சல் இருந்தது. அப்போ வந்து ஜோசப் புருசியா என்பவர் 1677ஆம் ஆண்டு அவர் சொல்கிறாரு, இந்த நகரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வீடு இருக்குது, அந்த வீட்டிற்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கிடைக்கும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு கிடைக்கும், கட்டிடங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நம்ம அங்கே போகலாமான்னு கேட்குறாரு. அப்போ டான் போஸ்கோ சொல்கிறாரு, சரி புருஷியா நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு. அப்பொழுது புருஷியா சொல்கிறாரு, அந்த பெரிய வீட்டுக்கு நான் போகிறதுனால நீங்கள் வந்து அங்கி, டான் போஸ்கோ வந்து அங்கி வந்து வெள்ளை கலர் இருந்து பச்சை கலர் மாறிடுச்சு. ஏன்னா 5-6 நாள் ஒரே அங்கி தான் போட்டுக்கிறாரு ஏழ்மையின் வாயிலாக. அப்பொழுது அந்த புருசியை சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல செருப்பு வாங்குங்க, நல்ல அங்கி வாங்குங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம போகிறோம்லே, ஆனால் இதெல்லாம் நீங்கள் போட்டது தான் மரியாதை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஏழை பெண்மணி வந்து, சாமியை கொஞ்சம் காசு கொடு சாமி என்று கேட்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு நாணயத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஒரு நாணயத்தை வச்சுருந்தா நல்ல செருப்பு வாங்கியிருக்கலாம், நல்ல அங்கி வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாணயத்தை கொடுக்கும் பொழுது உடனே இந்த புருஷ சொல்கிறாரு, அடா இந்த காசை வச்சா நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கலாமே என்று சொல்லும் பொழுது டொன் போஸ்கோ சொல்கின்றார், முதன்மை எதற்கு என்றால் இந்த ஏழை எளிய பெண்மனை காப்பாற்றுவது தான் நம்முடைய முதன்மையான செயல். அதனால் அவர் அந்த அழுக்கு அங்கியோடு அவர் அந்த பணக்கார வீட்டுக்கு போகிறார். அப்போ அந்த பணக்காரன் பார்த்து சொல்கிறான், இவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் நினச்சதை விட அதிகமாக எடுத்து கொடுக்குறார். ஆனால் இப்படி டொன் போஸ்கோ வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இப்படி டொன் போஸ்கோடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நிகழ்வும் அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தார். இறைவனை முழுமையாக அவர் பற்றி கொண்டார். பிலிப் ரினால்டி அவரும் ஒரு எங்களுடைய சபை தலைவராக இருந்தவர். அவர் அடிக்கடி சொல்வது, டொன் போஸ்கோ வெளியில் செய்த வேலைகளை வைத்து கொண்டு அவர் ஒரு புனிதரா அல்லது புனிதர் இல்லையா என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அவர் எவ்வளவு நேரம் ஜபத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். அவர் இன்டீரியர் லைஃப், அந்த ஒரு இன்டீரியர் லைஃப் நாம் பார்க்கும் பொழுது அவர் உள்ளத்திலே இறைவனோடு ஒன்றி இருத்ததை நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே தான் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்களால் புதுமைகள் செய்ய முடிகின்றது. இந்த புதுமையின் வாயிலாக ஒரு துணிச்சலை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வையுங்கள், கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருப்பதனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. துணிச்சல் வேண்டுமா? உங்களுக்கும் எனக்கும் துணிச்சல் வேண்டுமா? வலுவூட்டுகின்ற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். எதை செய்தாலும் நாம் கண்டிப்பாக துணிச்சலோடு நம்மால் செய்ய முடியும். ஆகவே தான் எரேமியா புத்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் எரேமியா அழைத்து, நீர் இறைவாக்கினராக இருக்க வேண்டும், என்னுடைய மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் ஒரு சிறு பையன், எனக்கு பேச தெரியாது, இது செய்ய தெரியாது, இத்தகைய பொறுப்பு எனக்கு கொடுக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நீர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகள், நீர் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னுடைய செயல்கள். ஆகவே துணிச்சலுடன் இரு, பி கரேஜியஸ் என்று கடவுளானவர் எரேமியை கேட்கின்றார். எரேமியா, கடவுளே நீர் என்னிடம் இருந்தால் கண்டிப்பாக இத்தகைய பொறுப்பை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கின்றார். திரேசா அவிலிடா வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் என்ன ஒரு கலக்கமும் இருந்தாலும், இன்னல்கள் இடர்கள் வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது, ஒரு மனத்தளர்ச்சி ஏற்படக்கூடாது. லெட் நத்திங் அப்செட்ஸ் யூ, லெட் நத்திங் டிஸ்டர்ப்ஸ் யூ என்று திரேசா அவிலா அடிக்கடி எடுத்து கூறுவார். இப்படி டொன் போஸ்கோவும் இதை தான் எங்களுக்கு அடிக்கடி எடுத்து கூறுவது. என்னதான் சூழ்நிலை, என்னதான் கலக்கங்கள் ஏற்பட்டாலும், லெட் நத்திங் டிஸ்டர்ப்ஸ் யூ, ப்ரொவைடட் நீங்கள் கடவுளோடு ஒன்றித்திருங்கள், அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வையுங்கள் என்று அவர் கேட்பார்.
அதே போல் குடும்ப வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு முறை டொன் போஸ்கோ உட்கார்ந்து கொண்டிருந்தார். 12 வருஷமாக திருமணமாகிய ஒரு குடும்பம், அவர்கள் 10 வருடமாக பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போது அந்த பெண்மணி டொன் போஸ்கோவை பார்க்க வருகின்றார். இது மாதிரி நாங்கள் 12 வருஷமாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோங்க, அவ்வளோதான் சொன்னது. இப்போ டொன் போஸ்கோ அதுக்கு மேலே கேட்கல. ஒரு மாதா சுரூபத்தை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி சாயந்தரம் கணவங்கிட்ட கொடுன்றாரு. என் கணவங்கிட்ட இந்த சுரூபத்தை நான் கொடுக்குறதான்னு சொல்கிறாரு. உடனே அது பக்கம் அல்பேரா இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி டொன் போஸ்கோ சரியாகவே கேட்கல என் பிரச்சனை, ஆனால் ஒரு சுரூபத்தை மட்டும் கொடுத்துட்டாருன்னு சொல்லும் பொழுது அல்பேரா சொல்கிறாரு, அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதே போல் அன்று மாலை போயிட்டு அந்த கணவனை பார்த்து இந்த சுரூபத்தை கொடுக்கின்றார். கணவன் அந்த சுரூபத்தை உடனடியாக வாங்கி கொண்டு கண்ணீர் சிந்துகின்றான். அங்கே ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்றது. அடுத்த நாள் இருவரும் ஒன்றாக இணைந்து திருப்பலிக்கு செல்கின்றார்கள். ஆகவே புனித டொன் போஸ்கோ தான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முன்கூட்டியே கடவுளானவர் அவருக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த அறிவுறுத்தலின்படி அவர் உடனடியாக செய்கின்றார். ஆகவே நாம் டொன் போஸ்கோ திருத்தலத்தில் இருக்கின்றோம், நவநாட் நாட்களில் இருக்கின்றோம். நவநாள் நாட்களிலே அருள் நமக்கு கிடைக்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு நாட்களாக நாம் அமைக்கின்றது. ஆகவே தான் ஒவ்வொரு திருவிழாவும் நவ நாட்கள் நாம் இருக்கின்றோம் என்றால் அந்த அருளை ஒவ்வொரு நாளும் நாம் சுவைக்க வேண்டும். அந்த சுவைத்த பிறகு அந்த திருவிழான் போது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் நம்முடைய அருளை முழுமையாக நான் சுமைத்திருக்கின்றேன், அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இந்த அருளை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் குற்றங்கள் குறைகள் வந்தாலும் நான் மண்டியிட்டு உம்மிடம் மன்றாடும் பொழுது, நல்ல ஒரு ஒப்புரவு சாதனம் செய்யும் பொழுது கண்டிப்பாக என்னை முழுமையாக மன்னிப்பாய், அந்த விதத்தில் அந்த அருளை நான் தக்க வைத்துக் கொள்வேன் என்ற அந்த உணர்வு நாம் ஏற்படும். இதை தான் புனித டொன் போஸ்கோ வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். எப்படி ஒரு பெண்மணியானவள் மருத்துவமனையில் அவள் படுத்து கொண்டிருக்கின்றாள். பல மாதங்களாக உடல்நிலை சரியில்லை. ஆனால் ஒருபோதும் அவள் ஒப்புரவு சாதனம் செய்வதில்லை. அவளுடைய தோழியானவள் நீங்கள் கண்டிப்பாக செய்வென்று கேட்கும் பொழுது எனக்கு அதன் மீது விருப்பமில்லை என்று கூறுவாள். ஆனால் அந்த தோழியானவள் புனித டொன் போஸ்கோவை ஒரு நாள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து, நீர் எப்படியாவது இவளிடம் நீர் ஒப்புரவு சாதனம் கேட்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி கூறுகின்றால், என்னை நீர் குணப்படுத்தினால் கண்டிப்பாக நான் ஒப்புரவு சாதனம் கண்டிப்பாக நான் செய்வேன் என்று. அதே புனித டொன் போஸ்கோ அன்னை மரியாளிடம் துணிச்சலுடன் வேண்டி அவளை குணப்படுத்துகின்றார். உடனடியாக அந்த பெண்மணியானவள் ஒப்புரவு சாதனம் செய்கின்றாள், நல்ல பாவ சங்கீதனம் செய்கின்றாள். ஆகவே பாவ சங்கீதனம், நல்ல பாவ சங்கீதனம் செய்யும் பொழுதும் கடவுளுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும். நல்ல பாவ சங்கீதனம் செய்யாமல் நாம் இருக்கும் பொழுதும் நான் செய்வதற்கான ஒரு சக்தி எனக்கு தாரும் என்று நாம் ஜெபம் செய்யும் பொழுதும் கடவுள் கண்டிப்பாக அந்த சக்தியை நமக்கு கொடுப்பார். அங்கேயும் துணிச்சல் நமக்கு தேவை. ஏனோதானா என்று செய்துவிட்டு பழைய வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற வாழ்வல்ல, மாறாக நாம் துணிச்சலுடன் இறை பக்தியுடன் நம்பிக்கையுடன் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த அருளை நாம் பெறுவோம், அந்த அருளை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். ஆகவே திருவிழா என்பது ஏதோ ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு வருடம் நாம் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு என்று நாம் எண்ணாமல், ஒவ்வொரு வருடம் நாம் கொண்டாடும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் பெறுகின்றேன். அந்த அனுபவத்தின் வாயிலாக நான் ஆன்மீகத்தில் வளர்கிறேன் என்ற அந்த உணர்வு கண்டிப்பாக நமக்கு வேண்டும். ஆகவே புனித டொன் போஸ்கோ எத்தனையோ புதுமைகளை அவர் செய்தார். அனைத்து புதுமைகளையும் ஆண்டவரை மையமாக வைத்து, அன்னையை மையமாக வைத்து தான் அவள் செய்தாள். ஆகவே இந்த பேரலைஸ் பண்ண ஒரு குழந்தையை கூட எவ்வாறு குணப்படுத்தினார், குரல் சில நேரங்களில் தொலைந்து விட்டது, அந்த குரல்களை மீண்டும் அவர் புதுப்பித்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு பார்க்கும் பொழுது டொன் போஸ்கோ வாழ்விலே பல புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். முக்கியமாக அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளிலும் பணம் தேவைப்பட்டது. முக்கியமாக அவர் அந்த அன்னை மரியாளுக்காக ஒரு பெரிய கோயிலை கட்டுவதன் வாயிலாகவும், அல்லது ரோமில் சாக்கர் கோரே இறுதி ஆண்டவருக்காக பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்று லியோ 13 என்ற போப் அவரை கேட்கும் பொழுதும் அனைத்துக்கும் உடனடியாக அவர் ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளும் பொழுது பணம் இல்லை, பணம் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே பணம் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்ற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் அவர் அந்த நம்பிக்கையின் வாயிலாக ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபிக்கும் பொழுது அடுத்த நாள் யாராவது ஒருவர் புனித டொன் போஸ்கோ இதோ அந்த தொகையை வைத்து கொள்ளும் என்று கொடுத்து விட்டு செல்வார்கள். அதை வைத்து கொண்டு பார்த்தால் எவ்வளவுக்கு எவ்வளோ கூலி ஆட்களுக்கு எவ்வளோ தர வேண்டுமோ அதே ஏற்றவாறு தான் அத்தகைய அந்த பணமும் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆகவே இவருடைய வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது அந்த துணிச்சலுடன் அவர் செயல்பட்டார். ஏனென்றால் ஆன்மீகத்தில் அவர் முழுமையாக அவர் ஈடுபட்டிருந்தார். ஆகவே நாம் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம்.
திருப்பலி வருவதற்கு முன்பு பல்வேறு விதமான குழப்பங்கள் கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருந்திருக்கும். ஆனால் திருப்பலியில் நாம் பங்கேற்கும் பொழுது முதலில் நாம் மன்னிப்பு பெறுகின்றோம், இறை வார்த்தையை நாம் பெறுகின்றோம், காணிக்கையின் வழியாக நம்முடைய ஆன்மாவை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவர் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். அதன் பிறகு நாம் நற்கருணை மக்களாக நாம் வீட்டிற்கு செல்கின்றோம். சாதாரண மக்கள் அல்ல, நற்கருணை மக்களாக, நல்ல மக்களாக, துணிச்சலுள்ள மக்களாக நாம் வீட்டிற்கு செல்கின்றோம். நம்முடைய துணிச்சல் அனைத்துமே அன்பை நோக்கி செலுத்துகின்ற துணிச்சல், அமைதியை நோக்கி செல்கின்ற துணிச்சல், இரக்கத்தை நோக்கி செல்கின்ற துணிச்சல். இத்தகைய துணிச்சல் தான் நமக்கு தேவை. ஒரு போருக்கு சென்று ஒரு வெற்றி வாகை சூடி வருகின்ற துணிச்சல் அல்ல, மாறாக அன்பை பகிர்ந்துகின்ற துணிச்சல், இரக்கத்தை கொடுக்கின்ற துணிச்சல். இத்தகைய துணிச்சல் தான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் பின்பற்றத்தின் வாயிலாக தான் புனித டொன் போஸ்கோ புதுமை செய்கின்ற ஒரு புனிதராக அவர் மாறினார். மேலும் நமக்கு தொடர்ந்து புனிதம் அவர் கண்டிப்பாக புனிதத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் நமக்கு அந்த புனிதத்தை அனுபவிக்கின்ற ஒரு சக்தியையும் கொடுப்பார். தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. விசுவாசிகளின் மன்றாட்டு. திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள் அனைவரும் தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்ற நல்ல உள்ளம் படைத்தருளும்படியாக வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித டொன் போஸ்கோவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாட்டுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, நாடு எங்களுக்கு என்ன செய்தது என்று கேளாமல் நாங்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கல்வி தரத்தை உயர்த்தவும் தொழில் வளத்தை பெருக்கவும் எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு செயலாற்றவும் புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஏழை எளியோர்களுக்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, எங்களை அடுத்துள்ள ஏழை எளியோருக்கு இயன்ற உதவி செய்யவும் புனித டொன் போஸ்கோவைப் போல ஏழை சிறியவர்களுக்கு தெய்வ பக்தி, கல்வி, ஞானம் கொடுப்பவர்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக மன்றாடுவோம். இளையோரின் ஞானமே இறைவா, இளையோர்கள் ஒவ்வொரு நாளும் உம் ஆவியின் வல்லமையால் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை உணர தேவையான ஞானத்தை பொழிய உம்மை மன்றாடுகிறோம். உலகத்தை வென்று கல்வி அறிவோடு வேலைவாய்ப்பை பெற்று திருமண வாழ்வையும் குழந்தை பாக்கியமும் பெற்றவர்களாய் உமக்கு உகந்த குடும்பங்களாக அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலியை சிறப்பிப்போருக்காக மன்றாடுவோம். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் சென்னை சலேசிய மாநில துணைத் தலைவர் அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்களையும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் தந்து இளையோர் பணியை டொன் போஸ்கோவை போல துணிவுடன் செய்ய அருள் தாரும். இந்த நாளை சிறப்பிக்கும் திருவள்ளுவர் நகர் கிளைப்பங்கு இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் வளங்களாலும் அவர்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டுகளை எல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம். நன்றி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் அன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் பொது கையில் இருந்து பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் நினைவு கொண்டாடத்தில் ஜான் பாஸ்கோ எனும் புனிதர் நினைவு கொண்டாடத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலேயும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலின் முக்கியமான நேரம் இது. இயேசு தன் உடலின் வழியாகவும் இரத்தத்தின் வழியாகவும் நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்க இருக்கின்றார். ஆகவே உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவரையே நம்பி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு ஆற்றலும் மரணமாய் நமக்கு இருப்பார். ஆகவே அனைத்து தேவைகளையும் இந்த நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் நாம் உருக்கத்துடன் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு முது திருமுக ஒளியுருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளானது புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு புந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பக்குழும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதியருளும். எனக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என்னிடத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என்னுடைய ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலினை காத்து நிறைவாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்து திரு ரத்தம்
யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவலின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் பெருவிழாவை சிறப்பிக்கும் வண்ணம் 5வது நாள் நவநாளை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய வருகை புரிந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக புனித ஜான் போஸ்கோ எவ்வாறு துணிச்சல் நிறைந்த தந்தையாக இருந்தார் என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லி மிக அருமையானது ஒரு மறையுரை ஆற்றி நமக்கு இறை ஆசிரியை பெற்று தருவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய உயர் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரியவர் அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்கள். அவருடைய பெயரிலேயே நம்முடைய தந்தை டான் போஸ்கோவுடைய பெயரை வைத்திருக்கின்றார். அது இரட்டிப்பு பெருமை. அதிலும் இன்னொரு பெருமை, 1987ஆம் ஆண்டு நான் 11ஆம் வகுப்பிலே சேர்ந்து சலேசி சபையில் பயிலுவதற்காக திருப்பத்தூர் சென்ற பொழுது அவர் ஏற்கனவே அங்கே படித்து கொண்டிருந்தார். அன்று முதல் 34 ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாகவே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மிக மிக அன்புக்குரிய நண்பராகவும் தோழராகவும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே ரொம்ப பாசமாக இதுவரைக்கும் யாருமே அப்படி கூப்பிட்றது கிடையாது. லூயி லூயி அப்படின்னு கூப்பிடுவார். அந்த பேர் சொல்ல யாருமே கூப்பிட்டது கிடையாது. அப்படித்தான் ஃபோன் எடுத்த கூட காலையில் ஃபோன் பண்ணால் கூட என்ன லூயி சொல் லூயி அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு உரிமையோடும் பாசத்தோடும் பழகுகின்ற தந்தை. அவரே எல்லாத்தையும் சொல்லுவார். நிறைய கம்பேனியன்ஸ் இருக்கிறாங்க கூட படித்தவங்க, ஆனால் மரி லூயிஸ் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அவரே சொல்லுவார். அந்த அளவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு உறவு அவரோடு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர் என் மீது கொண்டிருக்கின்ற அக்கறைக்காகவும் தோழமைக்காகவும் அவர் காட்டி வருகின்ற பாசத்திற்காகவும் உடனிருந்து வழி நடத்துவதற்காகவும் என்னோடு பல துன்பமான இன்பமான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து அவர் பயணித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். ஏன் நான் இன்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றால் கூட அதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றார். ஆகவே இந்த பங்கிற்கு நான் பங்கு தந்தையாக வருவதற்கு கூட அவருடைய ஒரு முயற்சி என்று நான் சொல்வேன் கண்டிப்பாக. எனவே இத்தகைய பெருமைக்குரிய தந்தை அவர்கள் துணிச்சல் நிறைந்தவராக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கின்றார். ஆகவே நான் இந்த தலைப்பை
வேண்டுமென்று தான் அவருக்கு கொடுத்தேன் இந்த நாளில், அவர் வருகின்ற நாளிலே. ஏனென்றால் அவரே துணிச்சல் நிறைந்த ஒரு தந்தை தான். அதிலும் அதிகமாக இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டு மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் அவருடைய துணிச்சலினாலும் இறைவன் மீதும் புனித ஜான் போஸ்கோ மீதும் குறிப்பாக மம்மா மார்கரெட் மீதும் கொண்ட பக்தியினால் அவர் இன்று தன்னுடைய உடல்நலம் தேறி மீண்டும் நலம் பெற்று வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துணிச்சலை அவர் வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்றார். எனவே துன்போஸ்கோவுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற அவர், துன்போஸ்கோவுடைய அற்புதத்தால் இன்று அவர் இந்த அளவுக்கு மீண்டும் அவர் உடல்நலம் தேறி வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் மீண்டும் அவர் சொன்னது போல இதுவரை எங்குமே பங்குகளில் திருப்பலி ஆற்ற செல்லவில்லை என்றாலும் கூட நான் கேட்டபொழுது உடனடியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பது நம்மீது அவர் கொண்டிருக்கின்ற பற்றுதலையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. எனவே தந்தை அவர்கள் செய்கின்ற அனைத்து அரும்பணிகளும் சென்னை சலேசிய மாநிலத்தின் துணைத் தலைவராக அவர் இப்பொழுது 2வது முறையாக அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். 3 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் 2வது டேர்மில் அவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் இன்று நம்முடைய வந்து நமக்கு இறையாசிரியை பெற்றுத் தருவதற்காக, இந்த திருப்பல் நிறைவேற்றி அருமையான மறைவுரை ஆற்றியதற்காக பங்கின் அருள் பணியாளர்கள், பங்கு பேரவை, இறை மக்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ பாஸ்கோ. தந்தை அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த விதமாக பொன்னாடை அணிவிக்க நம்முடைய கிளை பங்கு டிவி நகர் பொருளாளர் திரு இருதயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்க நம்முடைய கிளை பங்கை சார்ந்த திரு சகாயகுமார் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நன்கொடை வழங்க இளைஞர் கிளை பங்கு இளைஞர் குழுவின் தலைவர் சசி அவர்கள். இன்று நம்மோடு வருகை புரிந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருட்தந்தை தார்சியூஸ் பெரம்பூர் தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி வளாகத்தினுடைய இல்லத்தந்தையாகவும் தாளாளராகவும் இருக்கின்றார். அவர் இதோ குரு மாணவர்களை உருவாக்குகின்ற பணியும் செய்து கொண்டிருக்கின்றார். அருட் சகோதரர்களோடும் இந்த குரு மாணவர்களோடும் இன்று நம்மிடையே அவர் வருகை புரிந்திருக்கின்றார். கடந்த ஆண்டும் இதே போல வந்திருந்தார். இந்த ஆண்டும் தொன்போஸ்கோவின் மீது கொண்டிருக்கின்ற பற்றுதலினாலும் பாசத்தினாலும் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பினாலும் அவர் இதோ இன்று திருப்பலியில் பங்கெடுத்திருப்பது நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே 27 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எனக்கு இல்லத்தந்தையாக இருந்தார். அப்படி மிகச்சிறப்பாக என்னையும் அவர் வழிநடத்தி இருக்கின்றார். அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர் இன்று நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கின்றது. தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க நம்முடைய திரு மாணிக்கராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய நவநாளிலே ஒரு நாள் கிளை பங்கு புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்தை சார்ந்த இறை மக்களுக்காக அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே அதிகமான பேர் டிவி நகரிலிருந்து நம்மிடையே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே இது ஆரோக்கியமான விஷயமும் கூட. இது மைய பங்கு வேறு, கிளை பங்கு வேறு என்றில்லாமல் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் தொன்போஸ்கோ திருத்தல பங்கு அயனாவரம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நாளிலே நம்முடைய வருகை புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து திருவழிபாட்டுக்கான ஏற்பாடுகளையும் செய்து அதோடு பாடல்களையும் சிறப்பாக தயார் செய்து பாடி நம்மை இந்த இறை வழிபாட்டிலே பங்கெடுப்பதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். ஜெபமாலை முதல் பாடல் மற்றும் திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள், திருப்பலியிலே பங்கெடுத்தல் என அனைத்திலும் அவர்கள் நம்மோடு இன்று பங்கெடுத்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திருப்பலி முடிந்தவுடன் திருவள்ளுவர் நகர் இறை மக்கள் அனைவரும் பள்ளி வளாகத்தில் சென்று உங்களுக்காக மைய பங்கை சார்ந்த இறை மக்களின் அன்பு விருந்திலே பங்கெடுத்து செல்ல உங்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றேன். மற்றவர்களுக்கு ஆலயத்திற்கு முன்புறமாக மைய பங்கை சார்ந்தவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும். அதையும் நீங்கள் பெற்று சுவைத்து அனுபவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை புதன்கிழமை என்றாலும் கூட ஏற்கனவே நான் சொன்னது போல வழக்கமாக புதன்கிழமை மாலையில் ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும் என்றாலும்
நவநாள் திருப்பலி என்பதனால் தமிழில் திருப்பலி நடைபெறும். நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்கள் நாளை திருப்பலி நிறைவேற்றுவார்கள். இறை தந்தையின் நிழலாக திகழ்ந்த தந்தை நம்முடைய ஜான் போஸ்கோ என்ற தலைப்பிலே அவர் மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்ற வருகை புரிகின்றார்கள். எனவே நாளை இங்கிலீஷ் பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் டிவைன் மர்சி குரூப் இங்கிலீஷ் குவயர் நாளைக்கு சிறப்பிப்பார்கள். பாடல்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் என்றாலும் கூட திருப்பலியும் மறையுரையும் தமிழில் இருக்கும் என்பதனால் எல்லோரும் தவறாமல் இந்த நவநாளிலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருவிழா எல்லோருக்கும் ஆன்மீக மறுமலர்ச்சி தருகின்ற ஒரு விழாவாக அமைய வேண்டும் என்றும் இதன் மூலமாக பங்கிலே ஆன்மீக மறுமலர்ச்சியும் எழுச்சியும் ஏற்பட வேண்டும் என்றும் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையை நாடுவோம். இறைவன் நம்முடைய பாதுகாவலர் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. இறுதி ஜெபத்திற்காக எழுதி நிற்போம். ஆன்மீகத்தில் ஊன்றி இருக்கும் பொழுது கண்டிப்பாக துணிச்சல் வரும். இந்த நம்பிக்கையை இறை சமூகமாக நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். மேலும் இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய தோழன் லூயி பங்குத்தந்தை அவர்களுக்கு மற்றும் ஃபாதர் ஸ்டான் இருக்கின்றார், அவருடைய மூத்த தந்தை, ஃபாதர் பாரதி, ஃபாதர் லூர்துசாமி நம்முடைய மூத்த தந்தை ஆகவே ஒரு நல்ல குடும்பமாக தந்தையர்கள் இங்கு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதன் வழியாக தேவ அழைத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த பங்கிலிருந்து வர வேண்டும். முக்கியமாக சலீசிய சபைக்கு வர வேண்டும். ஆகவே இந்த 15 நபர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த 15 நபர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்தும் தமிழகம் முழுவதும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதேபோல் நம்முடைய அயனாவரம் பங்கு அந்த பீடச் சிறுவர்கள் எண்ணில் அடங்காத பீடச் சிறுவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலிருந்து தேவ அழைத்தில் சலேஷன் சிஸ்டர்ஸ் கூட ஓகே ரைட் சலேஷன் சிஸ்டர்ஸ் சலேஷன் ஃபாதர்ஸ் இவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். பெற்றோர்கள் இதற்கு நீங்கள் ஆன்மீகத்தில் உண்மையிலே ஆழமாக ஊன்றி பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வளர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய ஆசீர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திருரத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசி பெற தலை வணங்குவோம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணகருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகன் ஆகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சிறப்பான விதத்தில் தந்தை முடியப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஃபாதர் தாசியூஸ் அவர்கள் உண்மையிலேயே என்னுடைய தேவழைத்திரில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆன்மீக குருவாக எனக்கு இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் அவருக்கும் 2 சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். பிகாஷ் சூசை அவர்கள் இருவரும் இந்த வருடம் நித்திய வார்த்தை பாடு கொடுக்கின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. தூய மமரியின்
இதயத்தில் ஆற்றலை படைத்தீரே வளர்கிற மனிதன் செயலுற வருவீரே இளைஞரின் இதயத்தில் ஆற்றலை படைத்தீரே வளர்கிற மனிதன் செயலுற வருவீரே கலந்திடும் பயிர்கள் தழைத்திட தினமும் கலந்திடும் பயிர்கள் தழைத்திட தினமும் மலரும் ஆசிகள் பொழிவீரே இறைவனில் இளைஞர்கள் புனிதரே இளைஞரில் மனிதர்கள் அன்பரே தூய மரியன்னை மைந்தரே எங்கள் அண்ணன் போஸ்கோ வாழ்கவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.